லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து ஆல்ரெடி அசைன்மெண்ட் ப்ராப்ளம் என்ன மாதிரி சரின்னு சொல்லி பார்த்திப்போம். ஓகே, அதோட இது கொஞ்சம் எப்படின்னா அதை விட கொஞ்சம் ஈஸியான ஒரு மெத்தடில் எப்படி சரின்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னால் இது வந்து ஆக குறைந்த கிரயம் பார்க்குறது. ஓகே, இப்போ ஆக குறைந்த கிரயத்துக்கு எப்படி பார்க்குற வளமையான இதில் இது ஒவ்வொன்றிலையும் ஆக குறைஞ்ச பெறுமதியை எடுத்து அதுலேருந்து இது ஒவ்வொன்றிலையும் வந்து கழிச்சு ரெண்டாவது டேபிளுக்கு போடுறேன். சரி, அதே வளமையாக செய்கிற மாதிரி செய்வோம். சரியா? இப்போ இங்கே ஆக குறைஞ்ச இது எங்கே இது வராது, இங்கே மாதிரி இதில் ஆக குறைஞ்சது என்ன, இங்கே 7. அதே மாதிரி இங்கே குறைஞ்சது வந்து 9. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே 3. அதே மாதிரி இங்கே 7, இங்கே 6. சரியா? இப்போ என்ன செய்யணும்னா ரெண்டாவது டேபிளில் இந்த இது ஒவ்வொன்றிலையும் இருந்து கழிச்சு இந்த ஒவ்வொரு ரோலையும் இருந்து இந்த அதோட குறைஞ்ச நம்பரால் கழிச்சு ரெண்டாவது டேபிளையும் போடுறோம். சரியா? அடுத்து பாருங்கள், இது என்னன்னு சொன்னால் இப்போ என்ன இதில் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு குளம் வந்து எத்தனை 6 குளம் இருக்குது. குளமுக்கு சமனாகத்தானே என்ன இருக்கணும், ரோ இருக்கணும். இங்கே பாருங்கள், 6 குளமும் எத்தனை ரோ இருக்குது, 5 ரோ தான் இருக்குது. சரியா? இப்போ நம்ம என்ன செய்யணும், ஆறாவது விஷயத்துக்கு இப்போ 2 சமப்படுத்தணும்னா இவருக்குன்னு ஒரு டம்மி வந்து எட் பண்ணணும். சரியா? சரி, அப்போ டம்மி எல்லாருக்கும் என்ன செய்கிற 0 போடணும். 0 போட்டால் இங்கே வந்து என்ன வரும், குறைஞ்சது 0 வரும். சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம், இதை கழிச்சு இங்கே போட போகிறோம். இங்கே 12ல் 7 போனால் எத்தனை, 5. அடுத்து 7ல் 7 போனால் 0. இங்கே 20ல் 13. சரி, அதே மாதிரி இப்படியோ ஒன்றையும் கழிச்சு போடுவோம். சரியா? இப்போ என்னென்னால் ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சோம், ஒவ்வொரு ரோலையும் இருந்து குறைஞ்ச நம்பரை போட்டு கழிச்சோம். சரியா? எடுத்து அதில் இந்த ஒவ்வொரு ரோவையும் கழிச்சோம். இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன செய்வோம், ஒவ்வொரு குளம்லையும் இருந்து குறைஞ்ச நம்பரை எடுத்து அந்த குளத்தை கழிச்சு அடுத்த டேபிள் வந்து உருவாக்கும். சரியா? இப்போ இங்கே எல்லாமும் 0 அரிக்கிறதால என்ன நடக்கும், இதே டேபிள் தான் திரும்பியும் வரப்போகுது. ஸோ நம்ம இதை என்ன 3வது டேபிள்னு சொல்லி எடுத்து இதிலேருந்து செஞ்சுட்டு போவோம். சரியா? நீங்கள் எக்ஸாம்லேயே அதை போட்டு செய்யுங்க. ஓகே, இப்போ எப்படி செய்யணுன்றால் இங்கே பாருங்கள், இப்போ நம்ம என்ன செஞ்சோம், ஆல்ரெடி எங்கள் கூட 0 வரைக்கும் அதையை பார்த்து தான் என்ன செஞ்சோம், வெட்டினோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பாருங்கள், இப்போ ஒவ்வொரு இந்த ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், ரோ வைஸாக பார்க்கணும். ரோ வைஸாக பார்க்கக்குள்ளே சிங்கிள் அரைக்கிற இந்த 0வை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ இந்த ரோவை பாருங்கள், இதில் வந்து என்ன ஃபஸ்ட் ரோவில் இவர் சிங்கிள் அரிக்கார். இப்போ ரோ வைஸாக பார்க்கக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், இப்போ இந்த ஒரு 0 செலக்ட் ஆகிட்டானே, இப்போ ரோ வைஸாக பார்த்தோம்னா என்ன செய்யணும், குளத்தை வெட்டும். சரியா? குளம் வைஸாக பார்த்தோம்னா ரோ வெட்டும். சரி, இப்படி தான் செஞ்சுட்டு போகணும். இப்போ என்ன, இவரே வெட்டுறோம். இப்போ அடுத்த ரோ செக் பண்ணும் பார்ப்போம். இவர் என்ன சிங்கிள் அரிக்கார். அப்போ என்ன செய்வோம், இந்த குளத்தை அப்படியே வெட்டுவோம். அடுத்த ரோ இங்கே 0 இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 0 இருக்குது. இப்போ என்ன செய்வோம், இந்த குளத்தை வெட்டுவோம். அடுத்ததில் இங்கே இல்லை. அடுத்த ரோ பாருங்கள், இங்கே 0 இருக்குது. ஸோ என்ன செய்வோம், இந்த குளத்தை சாரி, இங்கே பாருங்கள், இதை என்ன ரோ வைஸாக பார்த்தோம்னால் இங்கே பாருங்கள், இது நிறைய 0 மிச்சம் இருக்குன்னு நமக்கு இந்த 3 0 இருக்குது. ஸோ அப்போ இதை ரோ வைஸாக பார்க்கலாமா, இல்லை. இப்போ என்ன செய்வோம், குளம் வைஸாக பார்ப்போம். குளம் வைஸாக பார்க்கக்குள்ளே என்ன, இந்த 0 வரும். இது வந்து என்ன செய்யும், செலக்ட் ஆகும். இது செலக்ட் ஆகல. இப்போ நம்ம குளம் வைஸாக பார்க்கக்குள்ளே எப்படி வெட்டணும், ரோ வைஸாக வெட்டணும். சரியா? அப்போ வெட்டினோம்னால் ஓகே. இப்போ நமக்கு என்ன அடிக்கணும், இது இந்த ரோவும் குளமும் சமனாக இருக்கிற மாதிரி நம்ம வெட்டுற அந்த கோடு என்ன செய்யணும், சமனாக இருக்கணும். சரியா? இப்போ இங்கே பாருங்கள், இதில் 1 2 3 4 கோடு தானே நெஞ்சிக்கு வெட்டிருக்கு. ஸோ என்ன செய்யணும், திரும்ப இந்த 4வது டேபிளில் போடுவோம். சரியா? 4வது டேபிள் போட்டோம்னால் அதை எப்படி செய்யணும்னா, இப்போ என்ன செய்யணும், இங்கே இதுக்குள்ளே வெட்டுப்படாமல் இருக்கிற அந்த குளத்துக்குள்ளே இருக்கிற ஆக்களில் யார் குறைஞ்ச நம்பர்னு பார்க்கணும். இங்கே வந்து எத்தனை குறைஞ்சிருக்கு, 1 தான் ஆக குறைஞ்சது. இப்போ என்ன செய்யணும், இந்த வெட்டுப்படாதத்தில் இருந்து ஒவ்வொன்றிலையும் இருந்து இந்த 1 கழிக்கணும். கழிச்சிட்டு இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வட்டிக்கு தானே, இப்போ குளமும் வட்டி ரோவும் வெட்டு போடுற இடம், இந்த இடம் தானே, இப்படியான ஒரு இடத்துல வாராக்களுக்கு மட்டும் என்ன செய்யணும்னால் அந்த நம்ம எத்தனை நம்பரை கழிக்கமோ அத்தனை நம்பரால் என்ன செய்யணும், இங்கே கூட்டணும். இப்போ நம்ம ஒன்றால் கழிச்சிட்டு வரோம் எல்லாரையும். ஸோ இங்கே வந்து என்ன செய்யணும்,
ஒன்று கூட்டணும். சரியா? இதுவும் 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 சந்திக்கிற இடத்துல இருக்கிற அந்த நம்பரோட நம்ம கழிக்கிற நம்பரை கூட்டுறோம். சரியா? அவ்வளோதான் விஷயம். ஓகே, இப்போ வாங்க அப்படியே 4வது டேபிள் போடுவோம். இப்போ பாருங்க, 5லேருந்து 1 போனால் என்ன வரும்? அடுத்தது என்னென்றால் இந்த வெட்டுப்படுற நம்பர் எல்லாமே என்ன செய்யும்? அப்படியே வரும். பாருங்கள், நான் ஃபில் பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன 1 தான் என்ன ஆக குறைஞ்ச நம்பர். சரியா? பாருங்கள், 1 தான் ஆக குறைஞ்ச நம்பர். ஸோ என்ன செய்ய போகிறோம்? இதுலேருந்து கழிக்க போகிறோம். என்னது? அப்போ எத்தனை வரும்? 4 வரும். இங்கே அப்படியே இந்த 0 என்ன செய்யும்? அப்படியே வரும். அதே மாதிரி இங்கே 13 இருக்குது. ஸோ அது அப்படியே வரும். இங்கே இது வெட்டுப்பாட்டிலேயே. ஸோ இவர் எப்படி மாறுவார்? 6 மாறுவார். அதே மாதிரி இவர் 1 அப்படியே வரும். இங்கே இது 2 ஆகும். சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ இந்த ரோவை கழிப்போம். இங்கே இது 0 ஆகும். அப்படியே என்ன 5 அப்படியே வரும். அதே மாதிரி 4 அப்படியே வரும். இங்கே இது வெட்டுப்பாட்டிலேயே. ஸோ இவர் 1 கழிச்சா 10 வரும். இங்கே இந்த 0 அப்படியே வரும். இது 1 ஆகும். சரியா? ஓகே, எப்படி நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணீங்க. இப்போ பாருங்கள், கடைசி ரோ செஞ்சு காட்டுறேன். இப்போ இதில் என்ன 0 இருக்கார், அவர் அப்படியே வருவார். இங்கே இப்போ 0 இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? 1 கூட்டணும். இங்கே இது ரெண்டும் சந்திக்கிற இடத்துல இங்கே 0 1. இப்போ இங்கே சும்மா தானே விட்டுப்படு. ஸோ இந்த 0 அப்படியே வரும். இங்கே ரெண்டும் இது சந்திக்க 1. இங்கே இந்த 0 அப்படியே வரும். சரியா? இப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ அடுத்தது வெட்டப்புறம். இப்போ பாருங்கள், ரோ வைஸாக யார் சிங்கிள் ஐயர்? இவர் சிங்கிள் ஐயர். அப்போ என்ன செய்யணும்? ரோ வைஸாக செய்யக்குள்ளே குளத்தை வெட்டுவோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது 2 0 இருக்குது. அப்போ இதை வெட்டிடலாம். இங்கே 0 இல்லை. இங்கே வந்து இவர் 0 இவர் செலக்ட் பண்ணுறோம். அப்போ என்ன இது என்ன விளக்கம் என்றால், இப்போ இந்த 4 நம்பருக்கு உரிய ஆளுக்கு இந்த சி என்ற இதை என்ன செஞ்சிருக்கு? ஒதுக்கீடு செஞ்சிருக்கு. அதாவது இது இயந்திரங்கள் வரும், இது எம்ப்ளாயின்னு வரும். சரியா? அப்போ இதை ஒதுக்கீடு செஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த முதலாண்டு ஆளுக்கு உரியதை வந்து என்ன பி என்ற இது ஒதுக்கீடு செஞ்சிருக்கு. அந்த விஷயம் தான் இது. அப்போ அந்த ஒரு ரோலையோ குளத்துலையோ ஒரு ஆளுக்கு 2 விஷயத்தை ஒதுக்கீடு செய்ய முடியாது. சரியா? 2 அந்த இயந்திரங்களை. ஓகே, இப்போ என்ன அந்த பணியை முடிக்கிறது. ஓகே, இவர் என்ன அந்த சிங்கிளாக இருந்தாலும் முடிஞ்சு. இப்போ இங்கே என்ன யாரும் இல்லை. ஸோ இங்கே ரோ வைஸாக பார்க்கக்குள்ள 3 இருக்கு. ஸோ வராது. இப்போ என்ன செய்வோம்? குளம் வைஸாக பார்ப்போம். குளத்தில் இங்கே 2 இருக்கு. இப்போ இங்கே பார்க்கக்குள்ள என்ன இவர் மட்டும் இஞ்சிக்கார். இப்போ குளம் வைஸாக பார்க்கக்குள்ள என்ன செய்யணும்? ரோவை வெட்டணும். ரோவை வெட்டுறோம். சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே வரக்குள்ள இவர் சிங்கிள் ஆகியார் இந்த குளத்தில். சரியா? அப்போ இவர் இந்த குளத்துக்கு பதிலாக என்ன செய்யணும்? இந்த குளம் பாத்திக்கும். அப்போ என்ன செய்யணும்? அந்த ரோவை வெட்டுவோம். சரியா? இப்போ பாருங்கள், எல்லாம் வெட்டியாச்சானே. இப்போ எத்தனை வந்துருக்கு நமக்கு? 2 4 வந்திக்கு. நமக்கு எத்தனை கோடு வரணும்? 6 கோடு வரணும். ஸோ இப்போ பாருங்கள், டேபிள் 5 போட்டிருக்கோம். இதில் என்னென்றால் பாருங்கள், இந்த 4வது டேபிளில் எது குறைஞ்சால பார்த்து என்ன செய்யணும்? கழிக்கணும். இப்போ குறைஞ்ச நம்பர் என்ன? இங்கேயும் 1 தான் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதிலேருந்து கழிக்கப்புறம் அந்த வெட்டுப்படுற எல்லாம் சும்மா வரப்போகுது. அதே மாதிரி 2 சந்திக்கிற இடத்த வர ஆளுக்கு மட்டும் 1 கூட்டுவோம். சரியா? வலிமையாக செய்கிற அதே மெத்தட்லாம் அப்புறம் வர எல்லா டேபிளும் செய்ய போகுது. சரி? ஓகே, இப்போ இப்படி தான் என்ன 5வது டேபிள் வரப்போகுது. உங்களோட ஆன்சர்ஸோடு செக் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? இப்போ இதில் என்ன செய்வோம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரோ வைஸாக பார்ப்போம். இங்கே 2 0 இருக்கார். இங்கேயும் 2, இங்கே 2 2, இங்கேயும் 2, இங்கேயும் 2. அப்போ ரோ வைஸாக ஒன்றையும் செலக்ட் பண்ணி இல்லை. இப்போ குளம் வைஸாக பார்ப்போம். இங்கே 2, இங்கே 2, இங்கே வந்து இங்கே சிங்கிள் ஐக்கர். ஓகே, இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு, இங்கே ஓகே. இப்போ என்ன செய்யும்? இந்த குளத்துக்கு வந்து இந்த ரோவை வெட்டுறோம். சரியா? இப்போ இங்கே பார்ப்போம். இங்கே இந்த ஐக்கர் இது வந்தால் என்ன செய்வோம்? இந்த ரோவை வெட்டுவோம். சரியா? இப்போ இதை வெட்டிட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த குளத்தில் யார் சிங்கிள் ஐக்கர்? இந்த 0 சிங்கிள் ஆகி. ஸோ என்ன செய்யலாம்? நம்ம இவரை ஒதுக்கீடு செய்யலாம். அப்போ இவர் ஒதுக்கீடு செஞ்சோம்னால் பாருங்கள், இங்கே இதில் இல்லை, எல்லா இடத்துலையும் ஒவ்வொன்றும் செலக்ட் ஆகிருக்கணும். சரியா? அதாவது ஃபைனல் டேபிளில். இப்போ பாருங்கள், இவர் வெட்டிட்டார் தானே. இப்போ இங்கே ஒதுக்கீடு செய்யலை. ஸோ நம்ம இவரை ஒதுக்கீடு செய்கிறோம். அப்போ என்ன செய்யணும்? இந்த குளத்துக்கு இந்த ரோ வெட்டுவோம். சரியா? ஓகே, இப்போ பாருங்கள், இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துருக்கு. இப்போ பாருங்கள், இங்கேயும் 2 குளம் பார்க்கக்குள்ளேயும் 2 இருக்குது, ரோவை பார்க்கக்குள்ளேயும் 2 இருக்குது. சரியா? இப்போ என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன்னா, இந்த இதில் கழிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோலையோ 2வது வீடியோலையோ தெரியலை, பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ஒன்று செஞ்சிருக்கோம். சரியா? இப்போ என்ன இப்படி வரக்குள்ள இந்த 2 எதிர் இந்த திசையில் இருக்கிற அந்த மூலையில் இருக்கிற ஆளை கழிக்கணும். இல்லாட்டி இங்கே இருந்து இவர் 2ஐயும் கழிக்கணும். சரியா? ஓகே,
இப்போ நம்ம இந்த கலக்கிறதுல அந்த ஒதுக்கீடு செய்கிறேன் சரியா. இப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த 2 சைட்டுக்கும் ஒதுக்கீடு செஞ்சு பார்ப்போம் சரியா. இப்போ நம்ம இங்கே இவருக்கு இதை ஒதுக்கீடு செய்கிறேன், அதே மாதிரி இங்கே இதை ஒதுக்கீடு செய்கிறேன், அதாவது ரோ வைஸாக பார்க்குறேன் சரியா. ஓகே, இப்போ என்ன செய்கிறேன், நான் இந்த ரோவில் இவருக்கு ஒதுக்கீடு செஞ்சுட்டேன். ஸோ என்னத்தை வெட்டப்புறேன், கோலமை வெட்டுவேன். அதே மாதிரி இங்கே இங்கே இந்த ரோவில் இவரை செலக்ட் பண்ணிக்க. ஸோ என்ன செய்வேன், இந்த கோலமை வெட்டுவேன் சரியா. இப்போ பாருங்கள், இது 2க்கும் ஒதுக்கீடு செஞ்சிட்டோம். ஓகே, இப்போ இது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மெஷினுக்கும் ஒவ்வொரு ஆக்களை ஒதுக்கீடு செஞ்சிட்டோம். இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த ரோவில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று செலக்ட் ஆகிட்டு, இப்போ இந்த ரோவில் பாருங்கள், இந்த 0 என்ன செஞ்சிருக்கார், மிச்சமாகிக்கார் வெட்டுப்பாட்டில். இப்போ இந்த ரோவுக்கு இது வந்து சிங்கிளாக தானே இருக்கும். ஓகே, அப்போ என்ன செய்வோம், இவருக்கு ஒதுக்கீடு செய்வோம். இவருக்கு ஒதுக்கீடு செஞ்சால் என்ன செய்யணும், இந்த குளத்தை வெட்டுவோம் சரியா. இப்போ பாருங்கள், எல்லா இடமும் ஒவ்வொன்று செலக்ட் ஆகிட்டு, அப்போ என்ன ஃபைனலாக என்ன செய்வோம், குறைந்த கிரியத்தை நம்ம கணிக்கலும் சரியா. திரும்ப ஒருக்கா செல்லும் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்வீங்க, ரோ வைஸாக பார்த்துட்டு அதுக்கு ஒதுக்கீடு செய்வீங்க. அதுக்கு பிறகு என்ன கோலம் வைஸாக பார்த்து அதுக்கு என்ன செய்வீங்க, ஒதுக்கீடு செய்வீங்க. அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு என்ன திரும்ப என்ன கோர்னரில் இருக்கிற அந்த மிஞ்சும் தானே, அப்படி வரதுக்கு ஃபஸ்ட்டுக்கு கோர்னரில் இருக்கிறதும் என்ன செய்யணும், ரோ வைஸாக பார்த்து தான் ஒதுக்கீடு செய்யணும். அதுக்கு பிறகு தான் என்ன கோலம் வைஸாக பார்த்து ஒதுக்கீடு செய்யணும் சரியா. இந்த ஆர்டரை மாற்றிடக்கூடாது. ஓகே, குறைந்த கிரயம் என்ன, இங்கே எம்ப்ளாயி சரியா. இங்கே வந்து என்ன செய்யணும், அந்த மெஷின். இப்போ எத்தனை, 1 4 5, அடுத்து என்ன, டம்மி சரியா. சரி, டம்மி. இதில் பாருங்கள், இப்போ முதல்ல நம்பருக்கு யார் செலக்ட் ஆகிருக்கு, 1 ஆள் வந்து என்ன, பி வந்து இ. அதே மாதிரி இங்கே 2க்கு எந்த மெஷின் வந்துருக்கு, இ வந்துருக்கு. அதே மாதிரி 3க்கு ஏ, 4க்கு சி, 5க்கு டி, 6க்கு எது, எஃப் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு டேபிளுக்கு போய் இந்த அதுக்கு நேருக்கு என்னென்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தாண்டி என்ன வரும், இங்கே போடப்படும் சரியா. பார்ப்போம். இப்போ பாருங்க, இப்போ ஃபஸ்ட் டேபிளில் வந்து என்ன இருக்குது, முதலாவது பி, இந்த முதலாவது கிண்ணியம் பி வந்து என்ன இருக்குது, 7. அப்போ என்ன 7 வரும் சரியா. இப்போ 2வதுக்கு வந்து என்ன எடுத்தோம், 2வதுக்கு வந்து ஈ தானே. ஓகே, 2வது ஈக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், 9 சரியா. அதே மாதிரி 3வது ஈக்கு ஏ வந்து 5, அடுத்தது 4வது சி 7, 5வதுக்கு டி எத்தனை, 8, அடுத்தது வந்து என்ன, டம்மி, அது என்ன 0 வரும். இப்போ இதில் மொத்த தொகையை என்ன செய்வோம், கூட்டுவோம் சரியா. அப்போ இதில் ஃபைனல் ஆன்சர் என்ன, 36 சரியா. இதோடத்தையும் கூட்டினீங்கனால் 36 வரும். இதான் வந்து எண்ணி அறிக்கும் ஆக குறைந்த கிரயம் சரியா. குறைந்த கிரயம் சரி. நீங்கள் 1க்கு 2 டைம் ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ளே ஈஸியாக இருக்கும் சரியா. இதில் இன்னொரு விஷயம் இருக்கு, அதை பார்ப்போம். இதில் இன்னொரு கேள்வி கேட்கலும் என்ன விளக்கம்ண்டா, இது மாற்று ஒதுக்கீடு செய்யலுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரையலும். இப்போ மாற்று ஒதுக்கீடு செய்யலும்னா என்ன விளக்கம், இங்கே பாருங்கள். இப்போ நம்ம என்ன செஞ்சோம், இங்கே இந்த 2 கோணரையும் நம்ம சூஸ் பண்ணோம். அதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம், இந்த 2 கோணரையும் சூஸ் பண்ணிடலாம் தானே. அப்போ நம்ம என்ன செய்யலும், இப்போ மாற்று ஒதுக்கீடு என்ன, இங்கே ஈக்கு ஒதுக்கீடு செஞ்சோம்னால் இங்கே வந்து என்னத்துக்கு ஒதுக்கீடு செய்வோம், ஏக்கு ஒதுக்கீடு செய்வோம் சரியா. அப்போ ஏக்கு ஒதுக்கீடு செய்யக்குள்ள இவர் என்ன செய்வார், இவர் இங்கே மாறுவார் சரியா. அவ்வளோதான். அது இங்கே பாருங்கள் இப்படி தான் வரும். இப்போ மாற்று ஒதுக்கீடுகள் செஞ்சோம்னு சொல்லிச்சுன்னா இங்கேயும் இந்த மாதிரி வரும் பாருங்கள். அடுத்தது வந்து என்ன, மொத்தம் கூட்டினீங்கன்னா 36 வரும் சரியா. உங்களோட ஆன்சரை செக் பண்ணிக்கொள்ளுங்கள் சரியா. ஓகே, இப்போ நீங்கள் எக்ஸாமில் வரக்குள்ளே இதை தனியாக எடுத்து செஞ்சால்தான் ஓகே. நீங்கள் அதே பாதி செஞ்சு கொள்ளுங்க. ஓகே, இவ்வளோதான் விஷயம். ஓகே, இன்னொரு விஷயம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கேள்வி வருதுன்னு பார்ப்போம் சரியா. இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்தால் என்ன விளக்கம், இது வந்து ஒரு மேட்டரோ இல்லை, இதை அப்படியே வச்சுக்கிட்டு செஞ்சிங்கன்னா சரி. இதுக்கு வந்து மாற்று ஒதுக்கீடு கேட்டாண்டா அதே மாதிரி அதே பார்த்துட்டு இந்த ஆல்ரெடி நம்ம செஞ்சு தானே, இதுக்கு மாற்று ஒதுக்கீடு செஞ்சு தானே, அதே மாதிரி விஷயம் தான் இங்கே வரப்போகுது சரியா. ஓகே, அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சரி. அதாவது ஒரு க்ரோஸை செஞ்சு போட்டு எடுத்தீங்கன்னாலும் சரி. இது ஒரு மேட்டரில் இதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் செய்யலும் கணக்கு வளமையாக செய்கிற மாதிரி.